ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜாஷி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஃபேஸ்புக் பேஜ் பற்றி பேச போகிறோம். ஃபேஸ்புக் பேஜ் எப்படி உருவாக்குறது, அதை நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம், எதுக்காக பேஜ் வேணும், இப்படி ஒவ்வொன்றா சிம்பிளாக பார்க்கலாம். உங்களோட ஹோம் பேஜுக்குள்ளே தெரிகிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ப்ரொஃபைல் ஆர் பேஜ் இருக்கே அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நாம் பிஸ்னஸ் பேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் பேஜ் தான் நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்மளோட பேஜ் நேம், உங்களோட பிஸ்னஸ்க்கான நேம் என்னங்கிறத இங்கே டைப் பண்ணுங்கள். நான் என்னோடய ஜாஷி டாக்ஸுங்கிற யூடியூப் நேமையே இங்கேயும் கொடுக்குறேன். செகண்டு கேட்டகரி சூஸ் பண்ணணும். கேட்டகரிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஐடி பொட்டிக் ஷாப்பிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது க்ளோத்திங் பிராண்ட். நான் என்னோடய பிஸ்னஸ்க்காக சோஷியல் மீடியா ஏஜென்சியாகவும் டிஜிட்டல் க்ரியேட்டரையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நேமும் கேட்டகரியும் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஜு க்ரியேட் ஆயிரும். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஜெனரலான சில விஷயங்கள் எல்லாம் எழுதுறது. அதாவது நம்மளோட பயோ, வெப்சைட்டு, இமெயிலு, ஃபோன் நம்பரு, அப்புறம் நம்மளோட டிஸ்ட்ரிக்கு, இந்த மாதிரி காமனான விஷயங்களை இங்கே எழுதுறது. ஸோ உங்களுக்கு எந்த விஷயத்தை இங்கே ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. பயோ சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட பிஸ்னஸை சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ண பிறகு இங்கே ஹவர்ஸ் இருக்குது. அதாவது நாம் எந்த டைமிங்கில் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு வீக் டேஸும் காமிக்கும். ஸோ மண்டேலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, சண்டே மட்டும் லீவுன்னு போட்டுருங்க. ஸோ இப்படி டேஸ் அண்ட் டைமையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பிறகு என்ன வரும் அப்படின்னா நம்மளோட கவர் ஃபோட்டோ அப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இது வரும். ஸோ இங்கே தெரிகிற ப்ரொஃபைல் ஃபோட்டோ சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வைக்கணும். உங்கள் பிஸ்னஸ்க்கு உள்ள லோகோவை ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் வைங்க. அப்புறம் பின்னாடி இருக்கிற பேஜ் கவர் ஃபோட்டோக்குள்ளது. கவர் ஃபோட்டோங்கிறது ரொம்ப அழகானதாக உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் உள்ளதை செக் பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளோட ஆடியன்ஸை பில்ட் பண்ணுறது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட லிங்க்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோவர்ஸாக சேருவாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேஜில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டே இன்ஃபார்ம் அபவுட் யுவர் பேஜ், அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்மளோட ப்ரொஃபைலுக்கு வரணுமா, நம்ம மெயில் செட் பண்ணியிருக்கோம் அதுக்கு போகணுமா அப்படின்னு கேட்குவாங்க. ஸோ அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பிஸ்னஸ் பேஜ் செட் ஆகிடுச்சு. ஸோ பேஜ் செட் ஆன பிறகு என்ன செய்யும் அப்படின்னா வெல்கம் டூர் மாதிரி என்னென்ன பண்ணலாம், இந்த பேஜ் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லும். அதாவது நம்மளோட பிஸ்னஸுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேஜ் மூலமாக அவங்களோட ப்ராடக்டையும் சர்வீஸையும் நிறைய பேருக்கு சேர்க்க உதவும். இப்போ எல்லாருமே மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் பேஜில் ஃபோட்டோஸு, வீடியோஸு போடுறது மூலமாக யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யாருக்கெல்லாம் பிடிக்குதுங்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம். This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app available in Play Store. ஃபேஸ்புக் பேஜ் பற்றி இன்னும் நம்ம நிறைய லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. இதோட பார்ட் 2 நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். Until then, bye from Jashi.